On behalf of God's family, we greet you and your family members in the matchless and wonderful name of our Lord and Savior Jesus Christ. நம்முடைய ஆண்டவரும் அருமை இரட்சகருமான இயேசு ராஜாவின் இனிய நாமத்தில் உங்களை தேவனது குடும்ப ஊழியத்தின் சார்பாக அன்போடு வாழ்த்துகிறோம். My dear brother and sister, today we are going to pray for you and your family members. எனக்கு பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே உங்களுக்காக உங்கள் குடும்பத்திற்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். In this world, most of the families they are suffering in various ways. இந்த உலகத்திலே பல்வேறு விதமான பிரச்சனைகளால் ஒவ்வொரு குடும்பத்தினரும் பிரச்சனைகளின் வழியாக கடந்து போய் கொண்டிருக்கிறார்கள். Most of the families going through sickness, weakness, pains and the problems of witchcraft and black magic and so many darkness situation. ஒவ்வொரு குடும்பத்திலேயும் மந்திரங்கள், செய்வினைகள், பில்லி சூனியங்கள், வியாதிகள், பலவீனங்கள் என்று பல்வேறு விதமான வியாதியினால போராட்டங்கள் அநேக மக்கள் போய் கொண்டிருக்கிறார்கள். There are no peace and joy and happiness in the families. ஒவ்வொரு குடும்பத்திலேயும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் சமாதானமும் இல்லாத சூழ்நிலை இந்த நாளில் காணப்படுகிறது. Most of the families they struggle in life. அநேக குடும்பத்தினர் இன்றைய நாட்களிலே குடும்பத்திலே பிரச்சனை வழியாய் போய் கொண்டிருக்கிறார்கள். The power of darkness ruling over most of the families. அநேக குடும்பங்களில் இருளின் ஆதிக்கம் குடும்பத்தை ஆட்கொள்கிறது. Satan always brings so many problems and discouragement and darkness situation to the families. ஒவ்வொரு குடும்பத்திலேயும் பிசாசான அநேக பிரச்சனைகளை, சோதனைகளை, வேதனைகளையும் இருளான சூழ்நிலைகளை கொண்டு வந்து அநேக தேவ பிள்ளைகளை அவன் துன்புறுத்துகிறான். Therefore, my dear brother and sister, ஆகவே எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, families of this world need prayer support. இந்த உலகத்தில் எல்லா குடும்பத்திற்கும் ஜெப உதவி மிக அத்தியாவசியமான தேவையா இருக்கிறது. Every family need the power of God. ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தேவனுடைய வல்லமை மிக அவசியமா இருக்கிறது. Every family need divine protection. ஒவ்வொரு குடும்பத்தினருக்கும் தேவனுடைய தெய்வீக பாதுகாப்பு அவசியமா இருக்கிறது. Every family need anointing and the presence of Almighty God. ஒவ்வொரு குடும்பத்தினருக்கும் தேவ பிரசன்னமும் தேவ அபிஷேகமும் மிக முக்கியமா இருக்கிறது. The Holy Bible says that you pray for one another. பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது நீங்கள் ஒருவருக்காக ஒருவர் ஜெபியுங்கள் என்று சொல்லி. The Holy Bible clearly tells that in the days we have to pray for each other. இந்த கடைசி நாட்களில் நாம் ஒருவருக்காக ஒருவர் ஊக்கமாய் ஜெபிக்க வேண்டும் என்று பரிசுத்த வேதாகமம் நமக்கு சொல்லுகிறது. Through prayer we can overcome evil spirit. நாம் ஜெபத்தின் மூலமாக நாம் பிசாசை நாம் மேற்கொள்ள முடியும். Only through prayers evil depart from us. ஜெபத்தினால மாத்திரம் பிசாசு நம்மை விட்டு அவன் விலகி ஓடி போய் விடுவான். Only through prayers we receive sickness. நாம் ஜெபத்தின் மூலமாக நாம் வியாதி அடையலாம். Only through prayers we receive deliverance from sickness. நாம் ஜெபத்தின் மூலமாக நாம் வியாதியிலிருந்து விடுதலை அடையலாம். If much prayer means much power, நாம் அதிகமாக ஜெபிக்கும் அதிகமாக வல்லமை பெறுகிறோம். less prayer means less power. குறைவான நாம் ஜெபிக்கும்போது குறைவான பலனை வல்லமை பெறுகிறோம். If there is no prayer means no power. ஆனால் ஜெபிக்காமல் இருக்கிற போது நமக்கு ஒரு வல்லமை பலனும் கிடைக்காது.